வணக்கம் மக்களே, வணக்கம். இப்போதான் மதராசி படத்தை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஷோ போய் பார்த்துட்டு வந்த கையோட ரிவ்யூ சொல்ல வந்திருக்கேன். பல ரிவ்யூக்களை பார்த்துருப்பீங்க, பல பேர் சிறப்பாக பேசியிருப்பாங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பட் நாமளும் உள்ளே வந்திருப்போம். ஸோ அந்த மாதிரி ரிவ்யூ பார்க்கும்போது நம்ம ரிவ்யூ பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகேங்களா? நம்ம ஃபஸ்ட் ஷோ பார்த்துட்டு வந்து நம்ம ஒரு சினிமா ரசிகன், ஓகேங்களா? நாம் வந்து பெரிய இந்த ஃபேனு அவன் ஃபேன் இவன் ஃபேன்லாம் சொல்லியதில்லை. எனக்கு சினிமா பிடிக்கும், யார் நடித்தாலும் சரி, நல்ல கதை இருந்தால் சரி, நல்ல ஸ்க்ரீன் பிளே இருந்தால் சரி, படம் பிடிக்கும். ஸோ அந்த வகையில் நம்ம சாதாரண ஒரு காமன் ஆடியன்ஸாக நம்மளுடைய ரிவ்யூ சொல்லுவோம். சரியா, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அதாவது மதராசி படம் பார்த்தீங்க அப்படின்னா ஏஆர் முருகதாஸ் அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்காப்புல, எஸ்கே சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்காப்புல. அதுக்கப்புறம் நம்ம துப்பாக்கி படம் வில்லன், அவர் பேர் வந்து விர்ஜூத் ஜாம்பால், அவர் நடிச்சிருக்காரு. அப்புறம் டான்சிங் ரோஸ் சார்பட்டா பரம்பரை, அவரும் வில்லனுக்கு ஃப்ரெண்டாக, அதாவது இன்னொரு வில்லன் நடிச்சிருக்காப்புல. அப்புறமேட்டு ஹீரோயின் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ருக்மணி வசந்த், அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பிஜு மேனன், அந்த ஐயப்பனும் கோஷியும் சூப்பரான படம். அது என்ன பிஜியுமே அதில் நடித்து ஒரு பந்தா அப்படி ஸ்டைலாக நடந்து வர சீன்லாம் சூப்பராக இருக்கும். ஸோ நல்லா ஒரு நடிகர். சரி, இது வந்து இந்த படம் எப்படி அப்படின்னா ஒரு சும்மா ஒரு ஒன்லைன் ஸ்டோரி சொல்லுவோம். ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னா, அதாவது அமைதி பூங்காவாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்குள்ளார ஒரு கன் மாஃபியா, அதாவது அனைவருக்கும் வீடு, அனைவருக்கும் கல்வி இலவசம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க மாஃபியா. என்னன்னா எல்லார் கையிலும் கன் இருக்கணும், அதை நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு தியாக உள்ளத்தில் எடுக்கிறானுங்களாமா வில்லனுங்க, ஓகேங்களா? அப்படிதான் தமிழ்நாட்டுக்குள்ள வந்து நிறைய கன் வச்சிருக்கிற நிறைய கண்டெய்னர் வந்து உள்ள இறங்குது. ஸோ உள்ள இறங்கும் போதே அதை தடுப்பதற்காக என்ஐஏ அவருடைய ஏஜென்ட் ஆஃபீஸர் தான், டாப் ஹெட்டு தான் நம்மளுடைய பிஜு மேனன், அவர் தான் ஹெட்டாக நடிச்சிருக்காரு, ஓகேங்களா? ஸோ அவருடைய ஆப்ரேஷன் அதுலேருந்து எப்படி இது பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு கதை. அதில் நம்ம சிவகார்த்திகன் யதார்த்தமாக உள்ளவராப்பில் அவர் ஒரு மென்டல் டிஸார்டர், அதாவது பிறரை போல் உன்னை நேசிக்கணும், அதாவது ஒரு சின்ன ஒரு துன்பியல் சம்பவம். அந்த சம்பவத்தால் அவர் கொஞ்சம் எமோஷனை கட்டுப்படுத்த முடியாத ஒரு இல்யூஷனுக்குள்ளே இருக்கார். ஸோ அவர் உள்ளே வராரு, அது பிஜு மேனன் அவரும் சந்திக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவரை வச்சு தான் அந்த ஆப்ரேஷன் முடிக்கிற மாதிரி ஒரு கதை. இதான் ஸ்டோரி. சரியா, மீறி அதிகமாக சொன்னோன்னு வச்சிங்களேன், நீங்கள் படம் பார்க்க உங்களுக்கு பிடிக்காது. சரியா, இதான் ஸ்டோரி. ஸோ இப்போ நம்ம இந்த படம் பார்த்துட்டு வந்தோம் இல்லையா? ஸோ படம் பார்த்துட்டு வந்த வாட்டி நமக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், ஓகேங்களா? இது வந்து யார் பார்க்கலாம் அப்படின்னா தாராளமாக சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ் எல்லாமே பார்க்கலாம். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் டான்ஸ் ஆடினா பிடிக்கும், காமெடி பண்ணால் பிடிக்கும், நடந்தால் பிடிக்கும், நல்லா இருக்கும்ல. அவர் நல்லா தான் நடிக்கிறாப்புல, அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும். எஸ்கே ஃபேன்ஸ் தாராளமாக அந்த படத்துக்கு போங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஃபேமிலி ஆடியன்ஸ் போகலாமான்னா தாராளமாக போகலாம். ஃபேமிலியில் பெரிய அடல்ட் கண்டென்ட்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது, பெருசாக ஒன்றும் கிடையாது. ஃபைட்டு கன்னு அந்த மாதிரி கொஞ்சம் இருக்கும். அது இப்போ பழகி போச்சுங்களா, பெரிய பெரிய ஹீரோக்களே நம்ம தான் பண்ணுறாங்க. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஃபேமிலி ஆடியன்ஸாக போகலாம். பட் எனக்கு தெரிஞ்சு வந்து நல்ல படத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி வெறியாக இருந்துட்டு, அதாவது காமன் ஆடியன்ஸ் இந்த படத்துக்கு போகலாமான்னா, அதாவது சினிமாவை ரசிப்பவர்கள் இப்போ நல்ல படத்துக்கு போகலாமாப்பா அப்படின்னா அவங்களுக்கு பிடிக்குமாங்கிறது எனக்கு தெரில. பட் காமன் ஆடியன்ஸாக எனக்கு வந்து இது ஒன் டைம் வாட்சபிள் மூவி தான். பெரிய போய் ரிப்பீட்டடாக அந்த படம் பார்க்கணும் அப்படின்னு எனக்கு ஒன்றும் தோணலை. ஓகே, ஏஆர் முருகதாஸ். சரி, படத்தை பற்றி கதை அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் நான் போகிற ஃப்ளோவில் சொல்கிறேன், உங்களுக்கு பிடிச்சி பாருங்கள். அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பெரிய பெரிய யூடியூப் சேனல்லாம் இருப்பாங்க, அவங்க போய் பாருங்கள், பார்த்துட்டு உங்களுடைய விருப்பம், ஓகேங்களா? உங்கள் லைஃப் நீங்கள் தான் எடுப்பீங்க. ஓகே, இப்போ என்னென்னா, இப்போ ஏஆர் முருகதாஸை பற்றி நமக்கு நல்லா தெரியும். தீனா, ரமணா, கஜினி, துப்பாக்கி, அதெல்லாம் என்ன படம், கத்தி, அது மாதிரி நிறையா, சர்க்கார், தர்பார். சரி, சர்க்கார் அது இருந்தாலும் நல்லா தான் இருக்கும், ஓகேங்களா? ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இது வேறு துப்பாக்கி படம் வில்லன் வேறு இருக்காப்புல. யார் கையில் துப்பாக்கி இருந்தாலும் அங்கே நான் தான் வில்லன் அப்படி வேறு ட்ரைலரில் வேறு பேசியிருப்பார். அப்படிங்கிற போது சரி, ஓகே, துப்பாக்கி படம் மாதிரி இருக்கும். அடுத்து வேறு நம்ம தளபதி வந்து சிவகார்த்திகேயன் கையில் துப்பாக்கி கொடுத்துட்டாப்புல, சரி அடுத்தது இவர் தான் அப்படி மாதிரி நம்ம நினச்சி போவோம் இல்லைங்களா? ஆனால் அந்த மாதிரி இல்லை. அதாவது ஏஆர் முருகதாஸ் கொஞ்சம் டவுனில் இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. பட் அவருக்கான ஒரு கம்பேக் படமா அப்படின்னு எனக்கு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக இது வந்து ஏஆர் முருகதாஸுக்கு ஒரு கம்பேக் படம் இல்லை அப்படி தான் நான் சொல்லுவேன். ப்ரோ, ஏஆர் முருகதாஸுக்கு ஒரு ஃபேன் இருக்குது, நானும் அவருடைய ஃபேன் தான். அவரோட படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், சரிங்களா? முருகதாஸ் அவர்களே, நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களோட டைம் எடுத்துக்கங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு கம்பேக் படம் கிடையாது. ஆனால் கண்டிப்பாக உங்களால் ஒரு கம்பேக் படம் செம்மையாக மாசாக கொடுக்க முடியும். அந்த படத்தை நீங்கள் கொடுப்பீங்க, தியேட்டருக்கு போய் நம்ம பார்ப்போம், திருப்பி நம்ம சேனல் ரிவ்யூ பண்ணுவோம். இதாண்டா ஏஆர் முருகதாஸோடைய கம்பேக் படம், தாறு மாதிரி தக்காளி சோறு அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இது நான் எதிர்பார்த்த மாதிரி முருகதாஸ் அவர்களுக்கு ஒரு கம்பேக் படம் இல்லை. ஸோ சிவகார்த்திகேயன் பற்றி நம்ம சொல்ல தேவையில்லை. ரஜினி சார், அப்புறம் விஜய் சார், அதுக்கப்புறம் அப்படியே வருதாங்க இல்லையா? ஸோ வரும்போது ஓரளவுக்கு டான்ஸு, ஃபைட்டு, அப்புறம் அந்த காமெடி சொல்ல தேவையில்லை. ஓரளவுக்கு ஒரு ஃபுல் ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய ஒரு ஹீரோ தான் ஒரு, ஓகேங்களா? ஸோ அப்படிங்கிற போது அவரை பற்றி நம்ம குறை சொல்லலாம் முடியாது. அந்த படத்தில் நல்ல நடிப்பு, நல்லா நடிச்சிருக்காப்புல, சென்டிமெண்ட் சீன்ஸில் நல்லா உருகிருக்காப்புல, லவ் சீன்ஸ்லையும் நல்லா பண்ணியிருக்காப்புல. ஸோ அவருடைய நடிப்பை பற்றி எதுவுமே குறை சொல்ல முடியாதுங்க. அவர் வந்து நல்லா நடிச்சிருக்காப்புலைங்க.
அதை பற்றி ஒன்றும் சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் வில்லன், துப்பாக்கி படம் வில்லனு மரண மாஸ் காட்டியிருக்காப்புல. அவரை பார்க்கறதுக்காக வேணால் படத்துக்கு போலாங்கிற மாதிரி இருக்கும். அது சூப்பராக இருக்குது. அவருடைய ஃபைட் சீன்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. ஸோ அப்புறமேட்டு சார்பட்டா பரம்பரையில் வரக்கூடிய டான்சிங் ரோஸ் அவர் வந்திருக்காரு. அவரும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. அப்புறம் அந்த ருக்மணி அந்த ஹீரோயினி அவங்களும் நல்லா இருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஏஸ் படத்தில் வந்து விஜய் சேதுபதி கூட நடிச்சிருந்தாங்க. ஸோ நல்லா தான் இருக்குது, அவங்களுடைய நடிப்பு நல்லா தான் இருந்துச்சு. ஓகே, தேவையான நடிப்பு. அப்புறம் பிச்சு மேனன் பட் அவர் கொஞ்சம் ஒரு அந்த ஐயப்பனும் கோசியும் படம் பார்க்கும்போது அவ்வளோ மாஸ்டர் சீக்வன்ஸ் இருந்தார். பட் இந்த இடத்துல அவர் என்ஐ ஆஃபீஸராக கொடுத்துட்டாங்க. அதனால் வந்து ஏன்னா கொடுத்த சொல்கிறேன், அது என்ஐ ஆஃபீஸராக கொடுத்துட்டாங்க. பட் அவரோட நடிப்பு நல்லா இருக்குது. ஆனால் அவருக்கு அந்த படத்தில் வெயிட் இருக்கான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு அந்த படத்தில் அவருக்கு வெயிட் இல்லை. அந்த ஐயப்பன் கோசி மாதிரி வெயிட் இல்லை. அது என்னங்க சும்மா அந்த படத்தை சொல்ல அப்படி இல்லை. அவருடைய நடிப்புக்கு தகுந்த ஒரு வலுவான ஒரு கதாபாத்திரமா ஒரு வெயிட்ஃபுல்லா இல்லை ஏதோ இருக்கு. ஓகேங்களா, என்னன்னா சரி ஓகே. அப்புறம் வேற என்னத்த சொல்றது, அப்படியே ஃப்ளோல சொல்லுவோம். எனக்கு என்னன்னா இந்த என்ஐஏன்னு ஒன்று இருக்குது, அதாவது நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சின்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, அது இருக்காங்க. அவங்க எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு ஆர்கனைசேஷன், எவ்வளோ பவர்ஃபுல்லான ஆஃபீஸர்ஸ் உள்ளே இருக்காங்க, எவ்வளோ ஆர்மடு ட்ரைனிங் பர்சன்ஸ்லாம் உள்ளே இருப்பாங்க. இந்த படத்தில் என்னடானா சாதாரண ரவுடி பையெல்லாம் வந்து சுட்டுப்புட்டு என்ஐஏ தலைமை அலுவலகம், என்ஐயோட தலைமை ஹெட் குவார்ட்டர் சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஹெட் குவார்ட்டர்ஸில் அசால்ட்டாக வந்து ரவுடிங்கெல்லாம் சுட்டு போகிறாங்க. நம்ம ஆளுங்க என்ஐஏ ஆஃபீஸர் வந்து செத்து போகிறாங்க. இதெல்லாம் என்ன முருகதாஸ் ப்ரோ, என்னங்க ப்ரோ இப்படி ஒரு பவர்ஃபுல் ஏஜென்சி சொல்லும் போது கொஞ்சம் பவர்ஃபுல்லாக திங்க் பண்ணி படம் வந்தால் நல்லா இருக்கும்ல. அதை நான் ஒத்துக்க முடியாத மாதிரி இருக்கு. சரி ஓகே அது மணிக்கு ஒன்று இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய துப்பாக்கி வில்லனை வந்து இன்டர்வியூ முன்னாடியே போட்டாப்புல சிவகார்த்திகேயனு. எனக்கு ஏன்னா டொப்புக்குன்னு போட்டிங்க. ஆனால் எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. ஏன்னா நம்ம அதிகமாக சினிமா பார்க்குறோம், நமக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. என்னன்னா இல்லை இது ராங்காக இருக்குது. ஏன்னா இவரை வச்சு தான் நம்ம முருகதாஸ் ஓரளவுக்கு படம் நவுத்த போகிறாப்புல. ஆனால் இவரை முன்னாடியே சுட்டத்தை நம்ம ஒத்துக்க முடியாது, கண்டிப்பாக இவர் வந்து உயிர் பொழைச்சிருப்பாப்புல அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதே போல் வந்து இன்டர்வியூக்கு மேலே வராப்புல அவர் இவரோட தான் இருக்காரு. ஸோ இன்டர்வியூ மேலே வந்து அதாவது இன்டர்வியூக்கு முன்னாடி ஒரு மாஸ்க் காட்டியிருப்பாப்புல, இன்டர்வியூக்கு அப்புறம் வந்து மரண மாஸ்க் காட்டியிருப்பாப்புல. ஆக்ஷன் சீக்வன்ஸ் சூப்பராக இருக்குங்க. இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா ஸ்டோரி. ஓகே, ஒரு நல்ல மெசேஜ் சொல்லக்கூடிய ஸ்டோரி. அதாவது பிறரை போலவே உன்னை போலவே பிறரை மேசி, கொஞ்சம் ஸ்டக் ஆயிடுச்சு. பிறரை போலவே உன்னை நேசி அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் இல்லையா. அதாவது நம்ம வந்து வேடிக்கை பார்க்கக்கூடாது. ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை வந்தால் அப்படின்னா நம்ம வந்து நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி அதை தடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட், நல்ல கான்செப்ட். ஓகேங்களா, ஸ்டோரி வைஸில். ஸோ அது அப்படியே போகுது. என்ன ஸ்க்ரீன் பிளேல சில தொய்வெல்லாம் இருக்குது. ஏன்னா நம்மள்ட்ட வந்து மொபைல் ஃபோன் இல்லை, நம்ம ஸ்கிப் பண்ண முடியாது, ஃபார்வேர்டு பண்ண முடியாது, தியேட்டரில் என்ன போட்டாங்களோ அதான் பார்த்தாகணும். அந்த வகையில் போது கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்குது. ஏன்னா ஏஆர் முருகதாஸ் அவர்கள் வந்து என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா ஒரு படம் இருக்கணும், படத்தில் வந்து வில்லனோட என்ட்ரி வரணும், மற்ற கேரக்டர்ஸோட இம்பார்ட்டன்ட் என்ட்ரி இருக்கணும், ஹீரோ என்ட்ரி கொடுக்கணும். அது பையெல்லாம் வராங்க பார்த்தீங்களா. அதே மாதிரி தான் இதையும் செஞ்சு வச்சிருக்காப்புல. ஏதோ செஞ்சு வச்சுக்கிறாப்புல. ஏன்னா எஸ்கேக்கு வந்து அமரன்கிறது ஒரு 300 கோடி பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் கொடுத்த படம். அந்த படத்தை இது ரெக்கார்டு பிரேக் பண்ணுமாங்கிறது எனக்கு டவுட்டு. ஒருவேளை எஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் ஒட்டுக்க ஒரு முடிவு பண்ணி என் எஸ்கேவை இந்த 300 கோடி ரெக்கார்டை உடச்சி 400 கோடி கொண்டு வரேன்னு சொல்லி வெறித்தனமாக களத்தில் இறங்கினாதான் உண்டே தவிர காமன் ஆடியன்ஸ் இந்த வெற்றியை 300 கோடி வெற்றியை கொடுப்பாங்களான்னு எனக்கு தெரியலிங்க மக்களே, அவ்வளோதான் சொல்லுவேன். சரி ஓகே, இப்போ என்னன்னா இது அனிருத். ஓகேங்களா, அனிருத் வந்து ஆடியோ லான்ச்சில் ஒன்று பேசியிருக்காப்புல. எஸ்கே நான் வந்து ஃபீல்ட் அவுட் ஆனாலும் எஸ்கேவின் வெற்றி நினைத்து பெருமைப்படுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேதான். ஆனால் அனிருத் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த படத்தில் வந்து ஒரே ஒரு பாட்டு தான், யூடியூப்பில் வரக்கூடிய அந்த சலபல பாட்டு தான் டான்சிங் பாட்டு. மீதி எல்லாமே வந்து ஸ்க்ரீன் பிளேயில் இருக்கக்கூடிய சீன்ஸுக்கு தகுந்த மாதிரி மெலோடி சாங்ஸ் அந்த மாதிரி இருக்கு. எந்த மெலோடி வந்தாலும் அது வந்தாலும் நம்ம அனிருத் டும்முன்னு போடுவாப்புல, அதே தான் போட்டு வச்சிருக்காப்புல. சலபல பாட்டு வந்து நல்லா இருக்கு, ஹிட்டு, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சிவகார்த்திகேயன் வந்து டான்ஸு நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஆனால் மற்றபடி மற்ற பாடல்கள் இருக்கு இல்லையா, அந்த பாடல்கள் வந்து நம்ம திருப்பி ரிப்பீட்டடாக கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி தோணல. ஃபஸ்ட்டு மனசுலேயே நிற்கல. அது படத்துக்கு போயிட்டு இப்போ தான் வந்து உங்களுக்கு வீடியோ போட்டுருக்கேன். பட் எனக்கு தோணல எந்த வித முணுமுணுப்போ அந்த பாட்டை வந்து மைண்டில் வந்து ஓடுனது அப்படியே ரிவைண்ட் பண்ணுமோ எனக்கு தோணவே இல்லை. அது ஒரு சீன்ஸ் கடந்து போன மாதிரி கடந்து போயிடுச்சு. அனிருத்தி இப்படி பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா கூலி படத்தில் ஒரு வைப் இருந்துச்சு. இப்போ லாஸ்ட்டாக வந்ததுக்கு நான் சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி இருக்கிற படத்தில் ஏன் சொல்லுன்னு கேட்கக்கூடாது. கூலி படம் லாஸ்ட்டாக வந்துச்சு, அதில் ஒரு வைப் இருந்துச்சு, பாட்டு நல்லா இருந்துச்சு, ஒவ்வொரு கேரக்டருக்கும் இருக்கக்கூடிய அந்த பிஜிஎம் சூப்பராக இருந்துச்சு. ஓகேங்களா, ஆனால் இது கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்கு பண்ணிங்களா இல்லை அவ்வளோதான் பண்ண முடிஞ்சுச்சா எனக்கு தெரில. ஆனால் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படி மாதிரி தோணுச்சு. பிஜிஎம் ஒன்றும் இல்லை. அப்புறம் இடையில எங்கேயும் வந்து பிஜிஎம் கேட்ட மாதிரியே இருக்குது அப்படின்னு தோணுச்சு. பார்த்தா டாக்டர் படத்தோட பிஜிஎம் இதில் ஒரு இடத்துல வருது. அது நீங்கள் தெரிஞ்சு போட்டிங்களா இல்லை வழக்கமாக ஒரு வேலை பண்ணுவீங்களா, அந்த வேலைக்காக கடைசியாக உங்கள் பிஜிஎம் எடுத்து போட்டுட்டீங்களான்னு எனக்கு தெரில. பட் அது உங்களுடைய விருப்பம், அது உங்களுடைய மியூசிக் டைரக்டர், உங்களுடைய ப்ரொடியூசர், உங்களுடைய படம். ஓகேங்களா, நான் ஒரு ரிவ்யூ, நம்ம வந்து ஒரு படத்தை பார்த்து ஒரு சாதாரண காமன் ஆடியன்ஸு
ஸோ அப்படிங்கிற போது உங்கள் டாக்டர் படத்தோட பிஜியுமே வருது. ஓகேங்களா? ஓகே தான், மற்றபடி ஒன்றும் இல்லை. இது வந்து கதையை பற்றி சொல்லணும் அப்படின்னா அவ்வளோதான் மக்களே. ஒன்றும் நம்ம பொறுத்தா அதுக்கு பெருசாக கதையை சொல்லி ஸ்பாயில் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? என்னன்னா மோஸ்ட் ஆஃப் த சீன்ஸ் வந்து ஒரு பெரிய லெவலில் நமக்கு வந்து ஒரு ஃபயராக கொடுக்கல அப்படிங்கிறது தான். ஏன்னா ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் பட்டையை கிளப்புது. சண்டை காட்சிகளை நம்ம குறைய சொல்ல முடியாது. எஸ்கேவும் சரி அந்த வில்லனும் சரி எல்லாமே சூப்பராக இருக்குது. ஆனால் என்னன்னா இதில் இருக்கக்கூடிய எண்ணெய் ஏஜென்சியை தான் வந்து போட்டு பொழந்து கட்டுறாங்க. வரவெல்லாம் சுடுறான், அடி வாங்கிட்டே இருக்கானுங்க. அப்போ எதுக்கே அப்போ திரும்ப திரும்ப ஒரு இடத்துக்கு போற? அதுக்கு நம்ம எஸ்கே இருக்கா அப்படில போய் காப்பாத்துறதுக்கு, அவரே காப்பாத்திட்டு போறாரு. நீங்க எதுக்கு திரும்ப திரும்ப போய் அடி வாங்குற? பார்த்தா ஒன்றும் பண்ண முடியல மக்களே. அவன் சுடுறானுங்க, எண்ணெய் ஆஃபீஸர் செத்துட்டு இருக்கிறானுங்க. எண்ணெய் ஆஃபீஸ் சுட்டாலும் அவன் சாவுறானுங்க. திரும்ப திரும்ப அவனுக்கு ரவுடிங்கெல்லாம் வந்துட்டு இருக்கானுங்க. இவங்க வர மாட்டேங்கிறாங்க. பாவம், எனக்கு அது புரியல. ஒரு கான்செப்ட் எடுக்கும் போது ஒரு எண்ணெய் ஒரு பவர்ஃபுல் ஒரு ஆர்கனைசர் காட்டுறோம் அப்படின்னா அது கொஞ்சம் பவர்ஃபுல்லாக காட்டணும்ல. அது காட்டணும்ல ஸ்க்ரீன் பிளேல. அப்படி ஒரு பவர்ஃபுல்லாக காட்டவே மாட்டேங்கிறீங்க. எஸ்கே தான் எல்லாத்தையுமே கட்டுப்படுத்துறாரு, எல்லாத்தையும் அடிக்கிறாரு. ஓகே, நல்லா தான் இருக்குது. எஸ்கேக்கும் எஸ்கே ஃபேனுக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எனக்கும் ஃபர்ஸ்ட் டைம் ஒன் டைம் வாட்சபிளுக்கு எனக்கும் பிரச்சனை கிடையாது. எத்தனையோ படத்துக்கு போகிறோம், அந்த மாதிரி ஒரு படத்துக்கு போயிட்டு வந்துட்டோம். பட் மனசில் நினைக்கல மக்களே. ஓரளவுக்கு நம்ம வந்து சுமாருன்னு சொல்ல முடியாது, சூப்பர்னு சொல்ல முடியாது. என்ன மாதிரியான காமன் ஆடியன்ஸுக்கு இந்த படம் வந்து பெரிய எக்ஸ்பெக்டேஷன் போனோம் இல்லையா. ஏஆர் முருகதாஸ் கம்பேக் கொடுக்க போறாருன்னு நினைச்சோம், கொடுக்கல. அனிருத் போட்டு புழக்க போறாரு அப்படின்னு நினைச்சோம், சுமாராக தான் கொடுத்து வச்சிருக்காப்புல. எஸ்கேவோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. ஓகே, அப்புறம் ஹீரோயினியாக வரக்கூடியவங்க நல்லா இருக்குது. வில்லன் நம்ம நினைச்ச மாதிரி வில்லனுடைய துப்பாக்கி பட வில்லன் வந்து பட்டை கிளப்பிட்டாப்புல. அவர் உள்ள களத்தில் இருக்காப்புல. ஸ்க்ரீன் பிளேல அங்கங்கே நிறைய தொய்வுகள் இருக்கு, கொஞ்சம் சரி பண்ணியிருந்திருக்கலாம். அதே போல் ஒளிப்பதிவெல்லாம் சூப்பர். டான்ஸுக்கு வேலை இல்லையா, அது ஒரு பாட்டு தான் வேலை, மீதி பாட்டு ஒன்றும் டான்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. மற்றபடி ஓகே தான். ஃபைட் சீக்வன்ஸும் சூப்பராக இருக்குதுங்க. ஆனால் கண்டிப்பாக இது யாருக்கு இதுமா ரொம்ப பிடிக்கும்? சிவகார்த்தியின் ஃபேனுடைய எல்லாம் இளம் வயசு பசங்க, சின்ன பசங்க நிறைய பேர் வந்து எஸ்கே ஃபேன் இருப்பீங்க, போய் பார்ப்பீங்க. தலைவர் வேற லெவலில் அடிச்சு தூள் கிளப்புறாரு அப்படிம்பீங்க. அப்படித்தான் இருக்குது. ஓகேங்களா? ஒரு வேளை இப்போ நம்ம ஒரு ஃபேமிலி இருக்குது, நம்ம பசங்களை கூட்டு போகணும்னு வச்சிங்களா, தாராளமாக கூட்டு போங்க. ஏன்னா உங்களுக்கு பிடிக்கதே இல்லையோ உங்கள் பசங்க என்ஜாய் பண்ணுவாங்க. எல்லா பெண்கள் பார்ப்பாங்க இல்லையா, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஓகே, அவங்கள சந்தோஷப்படுத்திட்டீங்களா, அவ்வளோதான். இந்த படத்தோட கான்செப்ட் என்ன? உன்னை போல பிறரையும் நேசி, பிறருக்கு நல்லது பொண்ணு அப்படி மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது இல்லையா. ஸோ அந்த கான்செப்ட் உனக்கு பிடிக்கதோ இல்லையோ, மற்றவங்களுக்கு பிடிக்கும்ல, அவங்கள கூட்டு போய் அந்த படத்துக்கு போயிட்டு வாங்க. ஓகேவா? நன்றி, வணக்கம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. மீண்டும் அடுத்த வெளியில் சந்திப்போம். தினைக்கு இன்னமேட்டு பார்த்தீங்கன்னா எப்போ படம் வந்தாலும் சரி, நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோ போடுவோம், வந்து பார்த்துட்டு போங்க. நன்றி.